ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுக்கு என்னை ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இந்த சேனல் முக்கியமாக நாங்கள் தொடங்கினதுக்கு காரணமே நல்லா எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக பேசணும். இது எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறவங்ககிட்ட மட்டும்தான் இது தெரியும். ஆனால் இதை எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக பேச முடியாது. அதனால தான் நம்ம இங்கே நம்ம தேடுறது எல்லாமே. ஒருத்தர்கிட்ட நம்ம இதை பற்றி வெளிப்படையாக பேசினா நம்மளை பற்றி தப்பாக நினச்சிக்கோங்கிற எண்ணம் தான் வரும். அதுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. இதுக்கு மேலே நீங்கள் கமெண்டில் எதை பற்றி டவுட்னாலும் கேளுங்க, அதுக்கான வீடியோ நம்ம போடலாம். இப்போ நம்ம ரொம்ப நாள் இடைவெளி விட்டு நம்ம போடுறதுனால முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று போடலான்னு இருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப நேரம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு எனக்கு சின்னதாக இருக்குது, ஆண்குறி எனக்கு சின்னதாக இருக்குது, எனக்கு திருப்தி பண்ண முடியல, ரொம்ப நேரம் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு பெண்களோட உச்சத்தை அடைய வைக்கிறதுக்கு அதுக்கான பொசிஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஒரு ரெண்டு பொசிஷன் இருந்தால் போதும். அந்த 2 பொசிஷன் பண்ணாவே அவங்க உச்சகட்டத்துக்கு அடைஞ்சிருவாங்க. அது நம்மளுக்கு சின்னதாக ஆண்குறி சின்னதாக இருந்தாலும் நல்லா உச்சகட்டம் போவாங்க. அதே மாதிரி ரொம்ப நேரமும் பண்ணலாம். நம்மளுக்கு ரொம்ப நேரம் பண்ணலாம், டயர்டாக மாட்டோம். அதே மாதிரி சீக்கிரமாகவும் விந்து வெளியே வராது. ரொம்ப நேரமும் பண்ணலாம், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு கஷ்டம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். அந்த மாதிரி 2 பொசிஷன் பார்க்கலாம். அதில் முதல் பொசிஷன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இதுதான். ஒரு கால் தூக்கிக்கிட்டு ஒரு காலுக்கு இன்னொரு காலில் நம்மளுக்கு நடுவில் அவங்க ஒரு கால் இருக்கணும். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு உள்ளாரையே போய் இடிக்கிற மாதிரி இருக்கும். அது உச்சகட்டத்தை சீக்கிரமாக அடைஞ்சிருவாங்க. 2 தடவை 2 அடி 3 அடியில் உச்சகட்டத்தை அடைஞ்சிருவாங்க. அந்தளவுக்கு சுகமாக இருக்கும் உங்களுக்கு. இது உள்ளார பெரிய இடிக்கும். இது பெருசாக இருக்கிறவங்களாம் டைரெக்டாக விட்டு அடித்தா பயங்கரமாக உங்களுக்கு இருக்கும். அதாவது வலி எடுத்துக்கும், போதும்னு சொல்லிடுவாங்க. சின்னதாக இருக்கிறவங்களுக்கு பயங்கர உச்சகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு பண்ணும்போது. இதை பெட்டு மேலே வச்சுக்கிட்டு பண்ணலாம். அதே மாதிரி தான் ஒரு காலுக்கு நடுவில் நீங்கள் உள்ளே வந்துக்கணும், ஒரு காலை மடக்கி பிடிச்சிக்கணும். பெட்டு மேலே வச்சுக்கிட்டு பண்ணால் இன்னும் ஈஸி. நின்றுக்கிட்டு பண்ணும்போது உட்காந்து பண்ணும்போது முட்டி கால் வலிக்கும். அவ்வளோதான். இதுதான் நம்பர் 1 பொசிஷன். 2வது பொசிஷன் டாங்கி பொசிஷன். நார்மலாக டாங்கி மாதிரி நேராக இல்லாமல் அவங்க தலை கீழே படுத்துக்கிட்டு பேக் மட்டும் தூக்கிட்டு இருக்கணும். இது பெட்டு மேலே நின்றுட்டு பண்ணால் நின்றுக்கிட்டு பண்ணுறது, உட்காந்துட்டு பண்ணும்போது மண்டி போட்டு பண்ணுறது. இது பண்ணும்போதும் செம்மையான ரியாக்ஷன் அடைவாங்க அவங்க. அதாவது உச்சத்துக்கே போயிடுவாங்க. 2 அடி 3 அடி உச்சத்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பண்ணிகிட்டே இருக்கலாம், நீங்களும் டயர்ட் ஆகாது, உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வராது. இப்போ நான் சொல்கிற 2மே சீக்கிரமாக வெந்து வராத பொசிஷன் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பொசிஷன் தான் இது. இது மாதிரி வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனிமேட்டு தொடர்ந்து போடுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவோட பொசிஷனோட இமேஜ் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்குது, அதில் பாருங்கள். இந்த வீடியோவில் அது போட முடியல, போட்டால் 18+ வருது, அதனால தான் இதை போடல. நீங்கள் அதில் இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், அந்த பொசிஷன் இமேஜாக இருக்கும். அதை வச்சு பண்ணால் சரியாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.